ஃபன் பண்ணுவோம், ட்ரால் பண்ணுங்க, மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தேவை. இது நம்ம அண்ணனுக்கா அவனுங்க போட்டாலுமே தப்பு இல்ல. ஆனா ஒரு லெவலுக்கு மேல போய் பண்றானுங்க தெரியுமா? ஆபாசமா பண்ணி, ஒரு எமோஷனோட விளையாடி, ஒரு தப்பா ஒரு 41 பேர் உயிரிழந்தத வச்சு அவனுங்க பண்ண அந்த கேவலமான இழி செயல். இந்த மாரி விஷயம்லாம் நம்ம என்னைக்குமே பண்ண போறது கிடையாது. ஸோ லெட்ஸ் கன்டின்யூ இந்த டைரக்ஷன். அவங்களோட ரெக்வெஸ்ட்ட கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வெளியில சொல்றவங்கள கேட்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நம்மள்ல ஒருத்தவங்க சொல்றோமோ அதுக்கான மரியாதைய நம்ம குடுத்தாகணும். இல்ல ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம ஷோல்டர்ஸ்ல மவுண்ட் ஆயிருக்கு. வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் தான் இனிமே. இஷ்டத்துக்கு பேசிட கண்டிப்பா. முடியாது எது எடுத்தாலும் நம்மளும். ஆமா. புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க திமுக காரனுங்க, பேக் ஸ்டாப்பர்ஸா, முதுகு குத்திங்களா. இது நான் மக்களா? எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆமா, மக்களாம். மக்கள் ஹரிஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இல்ல இந்த முதுகு குத்து கதை நம்மளை விட்டு போகவே போகாது போல் இருக்கு. ஓகே, வணக்கம் ஹரிஷ். ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நான் டிராவிட் நிறைய பேர் ஸ்பேஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். நிறைய ஸ்பேஸில் நிறைய பொண்ணுங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, அவங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்தெல்லாம் எடுத்துரைக்கிறாங்க. பட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நெகட்டிவ்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து அவங்க ஒருத்தங்க வந்து நம்மளை நெகட்டிவாக வந்து சொல்லும்போது அவங்ககிட்ட நம்ம அநாகரிகமாக பேசணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. அட் த சேம் டைம் டேட்டா பாயிண்ட்ஸோட பேசலாம். நாங்க இப்படி பண்ணியிருக்கோம், நீங்க இப்படி சொல்றீங்களே, அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றலாம். பட் எங்கேயுமே நம்ம வந்து ஒரு அநாகரிகமான ஒரு அன்டீசென்ட்டா எந்த விஷயத்தையும் நம்ம இதுவரைக்கும் நாங்க யாரும் பண்ணல, இனிமேலும் யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப நமக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாரி இப்ப தலைவர் வந்து சிஎம்ங்கும்போது நம்ம ரொம்பவே பொறுப்பா செயல்படணும். அட் த சேம் டைம் இஃப் எனிபடி இஸ் அக்யூசிங் அஸ், நீங்க டேட்டா பாயிண்ட்ஸோட பேசுங்க. இது இப்படி பண்றது நியாயம் இல்லைன்னு பேசுங்க. ஏன்னா அப்படி பேசுறது தான் அந்த ஜனநாயகத்துக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதுக்காக அவங்கள அப்படி புறந்தள்ளி போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்க, அந்த கருத்து முற்றிலும் மாறான கருத்தா இருந்துச்சுன்னா, கருத்து எதிர்கொள்ளலாம். ஆனா எங்கேயுமே ஒரு அநாகரிகமா செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம தளபதிக்கு இருக்கிற பெண்கள் ஆதரவுன்னு சொல்றேன். இப்ப என்னோட சித்தி ஊர்ல இருக்கிறாங்க. ஸோ தளபதி ஜெயிக்கணும், தளபதிக்காக ஓட்டு போட்டதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப தளபதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பாசத்த அவங்க ஒரு அன்னதானமா பண்றாங்க. இன்னைக்கு நேத்து வந்து ஒரு 50, 60 பேருக்கு மேல அவங்க கோயில்ல, திரௌபதி அம்மன் கோயில்ல அன்னதானம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எந்த மாரி நடிகருக்கு நடக்கும்? ஒரு நடிகர் நம்ம நம்ம வந்து ஒரு தளபதிய வந்து அவங்க மக்கள் தலைவரா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. இந்த மாரி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் ஸ்வீட் பண்றதா இருக்கட்டும், பாயாசம், வடைன்னு நாங்க ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து பேசுறது தான். அவங்கவங்க நாங்க பேசுறத விட அவங்க அவங்க அந்த பொண்ணுங்களோட அம்மா, அப்பா எல்லாரும் பேசியிருக்காங்க எங்ககிட்ட. ஸோ என் ஒய்ஃப் வந்து ஃபேனோ இதோ கிடையாது. ஷி சப்போர்ட்ஸ் எனக்காக. நான் சொல்லாமே நேத்து ஜெயிச்ச நியூஸ் கேட்டோன்னே அவங்க வீட்டுல ஸ்வீட் பண்ணாங்க. நான் எதுவுமே சொல்றேன் பண்ணுன்னு நான் சொல்லல, பண்ணாதுன்னு நான் எதுவும் சொல்ல. இது அவர் என்ன தெரியுமா, இவங்க they all missed one thing. எல்லாரும் இவனுங்க எதிர்க்கட்சி பூரா இவரை நடிகரா பார்த்தாங்க. தமிழக மக்கள் அவரை நடிகராவே பார்க்கல. அது இவனுங்களுக்கு புரியல. அந்த அவங்க அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையும், நான் ட்வீட்டாவும் அதை போட்டிருந்தேன். இந்த எலெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் அவரு மக்கள் மேல வச்ச நம்பிக்கையும், மக்கள் அவருக்கு மேல வச்ச நம்பிக்கை மட்டும்தான். அதுதான் வரும்னு எனக்கு அவ்வளவு ஆழமா நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா the emotions that we see on ground, இது வந்து புறந்தள்ளவே முடியாது. இது வந்து எவனாலையும் எவ்வளவு காசு கொடுத்தும் வாங்கவே முடியாது. நீ இருக்கிறதுலயே பெரிய நடிகனை கூட்டிட்டு வந்து நடிக்க உன்கிட்ட இவன் பிரச்சாரம் பண்ணால 2 இவனுங்க, அவன் எவன் தடிமாட அவன் சத்யராஜும் இவனும் சுபிராஜ் என்ன மன்னிச்சுக்கோங்க. சோ இவனும் சத்யராஜ் அவர்களும் பிரகாஷ் ராஜும் வந்து பண்ணாங்கல்ல, இவனுங்களுக்கு நீ காசு கொடுத்து ஆக்ட் பண்ண வச்சா கூட இவனுங்க தோத்துருவானுங்க. அந்த மாதிரி ரியல் எமோஷன்ஸை யூ கான்ட் ரீக்ரியேட். சோ அது இல்லாட்டி இன்னைக்கு உங்க சேகர் பாபு அழுத மாதிரி ஒரு அவுட்புட். சோ அதனால அது கூட விளையாட மாட்டாங்க. எனக்கு என்ன இன்னும் பெட்டர்னா, நான் திருப்பி சொல்ல மாதிரி, இன்னைக்கும் அவங்க தோத்ததுக்கான ரீசன் கடைசி வரைக்கும் அவனுங்க சஸ்பென்ஸ்லயே தான் இருப்பானுங்க. அவனுங்களால கண்டுபிடிக்க முடியாது, உணர முடியாது. இதனால திருப்பி தோப்பானுங்க. ஓகே, கரெக்ட். இந்த எலெக்ஷன் ஒரு எமோஷனல் பேட்டில். ஆக்சுவலா தளபதி வரும்போது ரசிகர்கள் அந்த தாய்மார்கள்லாம் அழுகுறாங்க இல்லையா, அது ஒரு எமோஷனல் கனெக்ட். இது எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஸோ அதனால தான் நம்ம வந்து எம்ஜிஆரையே தாண்டி ஒரு ஓட்டுப்பதிவை வந்து நம்ம இந்த எலெக்ஷன்ல பண்ணியிருக்கிறோம். பட் இந்த எலெக்ஷன்ல அதே மாதிரி நம்ம வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம எல்லாரும் ஆற்றிய பங்கு வந்து அளப்பரிச்சது. ஸோ எனக்கு தெரியல அதை எப்படி பாராட்டுறதுன்னு வேர்ட்ஸாலையும் சொல்ல முடியல. நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் இந்த நேரத்துல இத பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் இன்னும் ஒரு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பணி செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா கடைசி அந்த ஒரு புஷ்ல இருக்கட்டும். இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்.
அண்ணா இது பண்ணிருக்கணும்னு நான் நினைப்பேன், அது பண்ணிருக்கணும்னு எக்ஸ்பைரி நினைப்பான், நான் சில வாட்டி டிசப்பாயிண்ட் இருப்பேன், அவன் பண்ணிருப்பான். இது எல்லாருக்குமே எல்லா டைம்லயும் இருந்திருக்கு. ஆனா எல்லாரும் ஸ்டாண்டிங் யுனைடெட் அண்ணன் வந்துட்டு அப்புறம் எல்லாரும் ஒன்னா நின்னு அவரை ஜெயிக்க வைக்கணும். அவருக்கு எந்த ஒரு கடைசி செகண்ட் வரைக்கும் இந்த தப்பா யாரும் எதையும் ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது, தப்பான விஷயங்கள் அவர் மேல அவதூறு பரப்பிடக்கூடாதுன்னு இங்க இருந்த ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு பர்சனலா. ஏன்னா வி ஆர் நாட் ஜஸ்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை இங்கேயே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு அதெல்லாம் தாண்டி அண்ணன் அவர் ஒரு காமன் பாண்டு தவிர அது அவரையும் தாண்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன். இங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அங்க என்னால போக முடியும்னா நான் அவங்க வீட்டுக்கு போவேன். இங்க வீட்டுக்கு இந்த மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துக்காக கூடி கும்மி அடிச்சுட்டு பிரியற கூட்டமோ இல்ல இது ஒரு டெம்பரரியான ஒரு 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 விக்டரியில வந்து ஒட்டிக்கிற கூட்டமோ இது கிடையாது. இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன் அவருக்கு கனெக்டட். அதே மாதிரி நான் குமரன் கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நடிகரை நீ காசு கொடுத்து படம் பாக்குற, அதுக்கு உனக்கு ஏன் இவ்வளோ, அவளுக்கு ஏன் அவர் மேல ஏன் உனக்கு இவ்வளோ இது அப்படின்னு, இது மட்டும் தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு மேட்ரு, எனக்கும் என் அண்ணனுக்கு மட்டும் எமோஷனலி கனெக்டடான விஷயங்கள் சிலது இருக்கு லைஃப்ல. எங்க சில விஷயங்கள் லைஃப்ல வந்து ஒரு டவுன்ஃபால், ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட நிறைய நேரத்துக்கு நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப என் லைஃப்ல எல்லாம் வந்து நான் சில டவுன்ஃபால்ஸ் பாக்குற போதும் இல்ல ஒரு பிரேக்கப்ஸ் பாக்குற போதும் இது விஷயம் சிலதெல்லாம் நீ பேரண்ட்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கூட அந்த எமோஷன்ஸை கனெக்ட் பண்ண முடியாது. என்னோட ஒரு டவுன்ஃபால், ஒரு டவுன் டைம்லயும் என் அண்ணனோட ஸ்பீச்சோ, அவரோட சின்ன பாட்டோ, அவர் பேசின ஒரு டைலாக்கோ, ஒரு படமோ என்னை திருப்பி எந்திரிச்சு நிக்க வச்சிருக்கு. சில பேருக்கு லைஃப்ல ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அவங்க ரொம்ப அதீதமா நம்பலாம், ஏதோ ஒரு விஷயத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த விஷயத்த நான் நினைச்சுக்கிட்டேன்னா தட் வில் கிவ் மீ அ ரிலீஃப் இன் லைஃப். எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் என் அண்ணன். சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கட்டத்திலையும் எங்க அம்மா அப்பாவே என் கூட வந்து பக்கத்துல இருக்க முடியும். ஏன்னா வெளிநாட்டுக்கு படிக்க வந்தேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. எங்க அப்பா அம்மா நினைச்சா என் பக்கத்துல வந்து உட்கார முடியாது. அப்பெல்லாம் எனக்கு என் அண்ணன் வந்து இருந்திருக்கான். சோ இந்த எமோஷன்ஸும் இந்த ஒரு இது அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அப்போ வந்து அந்த ஒரு டீசர் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த மலேசியா மக்கள் எல்லாம் பேசுற மாதிரி. அதுல அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே பாக்குற போது இப்பவும் நான் அந்த வீடியோ நான் பாக்குறதுக்கு அவாய்ட் பண்ணுவேன். எப்போ பார்த்தாலும் என் கண்ணுல தண்ணி வரும். ஏன்னா we could literally relate. அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆக்டிங் ஆர் தட் பர்சன் இஸ் தேர். அந்த பர்சன் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூவில கூட என் மக்களுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டை எடுத்தோ ஒரு தப்பான கருத்தையோ பரப்புனது கிடையாது. ஒரு மதவாத கருத்து அவன் நினைச்சா பண்ணலாம், நார்த் போலாம், பெரிய டைரக்டர் வச்சு 500 கோடி 1000 கோடிக்கு படம் பட்ஜெட் வச்சே எடுக்க முடியும், அவரோட கரியரை பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி எந்த டைம்லயும் எந்த ஒரு மதசார்பான ஒரு படம் நடிக்கிறதோ, ஒருத்தனை மட்டும் தூக்கி பிடிச்சி ஒரு ஜாதியை உயர்த்தி பிடிக்கிற மாதிரியே எதுவுமே அந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் பண்ணதில்ல. ஸோ போத் இன் ரியல் லைஃப் ஆர் இன் த மூவிஸ் ஹி ஸ்டுட் ஃபார் ஹிஸ் பீப்புள். இதுல நிறைய இன்னும் 90sல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு டைம்ல பயங்கர கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. இவர் ஏன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி குத்துப்பாட்டு படம் எல்லாம் நடிக்கிறாரு, அதுல அவர் நடிக்க கூடாது, இன்னுமே கௌதம் மேனன் மாதிரி படம் பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்டுக்கு பண்ணணும். சத்யம் தியேட்டர் ஒரு டைம்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சத்யம் தியேட்டர்ல விஜய் படம் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா தே தாட் தட் இஸ் நாட் அப் டு த லெவல் ஃபார் தேர் எலைட் ஆடியன்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. சத்யம் தியேட்டர்ல விஜய் படம் ரிலீஸ் ஆகாது பிகாஸ் தே திங்க் தே ஆர் ஒன் ஸ்டெப் தேர் எலைட் ஆடியன்ஸ். இவங்களுக்கு பிஎன்சி கிரௌட் இருக்கு, இந்த கிரௌட் இங்க வந்தா இட் வில் ஸ்பாயில் த தியேட்டர் ஆம்பியன்ஸ் எல்லாம், அதனால வி அவாய்டட் இட்ன்ட்டு இது இன்டைரக்டா அவங்க பண்ண ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகல. நான் சொல்றது வந்து இந்த சத்தியம் வந்து அப்கிரேட் பண்ணாங்க ஒரு டைம், அந்த டைமுக்கு அப்புறம் வந்து தே டிடன்ட் டூ இட் ஃபார் அ லாங் டைம். இதெல்லாம் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பிசினஸ் ப்ரெஷர் இருக்கு, இவ்வளோ ஹீ கேன் கோ அப், அந்த ஒரு கரியர் லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணோம்னா. பட் அவர் என்ன தெரியுமா நினைச்சாரு, ஒரு கூலி ஆளு அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு வந்து அவன் எதை பார்க்கணும்னு விரும்புவான், அவனுக்கு எது ரிலீஃப் தரும், என்னோட பாட்டு இப்படி இருந்தா அதை அவன் என்ஜாய் பண்றான். வணிகத்தை தாண்டி அந்த ஒரு சாமானிய மனுஷனுக்கு ரிலேட் ஆனா போதும், எனக்கு அது போதும், எனக்கு வந்து இங்கிலீஷ்ல சான்ஸ் வரும், ஹிந்தியில நடிக்கிறதுக்கு சான்ஸ் வரும், எதையுமே அவர் அக்செப்ட் பண்ணல. எனக்கு ஓகே, இது வந்து விஜயகாந்த் சார எடுத்த ஒரு ஸ்டாண்ட். அவரும் வந்து என் தமிழ்ல நடிச்சா போதும், தமிழ் மக்களுக்கு இது பண்ணா போதும்னு சொல்லிட்டு அவரும் எடுத்த ஸ்டாண்டு. அதே மாதிரி நம்ம அண்ணன் வந்து அதே மாதிரி இந்த மக்களுக்கு போதும், இட்ஸ் ஓகே. இதனால என்ன வந்து கிண்டல் பண்றானா, என்ன பண்றானா போதும், பரவாயில்ல,
பட் தே ஆர் என்ஜாயிங் இட். அவங்கள நான் விட்டுட்டு நான் வரேன். என்னைக்கே எல்லாருமே ஒரு அளவுக்கு ஒரு அப்கிரேட் ஒரு வேற லெவல் ஆஃப் கான்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த ஜனரஞ்சகமா போறேன். இதனால என் படம் ஊத்திக்குது, ஒரே மாதிரி படம் நடிக்கிறேன், என்ன வேணா நீ கதறிக்கோ. இன்னைக்கு வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, சுறா படத்தை வந்து கழுவி ஊத்தாதவனும் கிண்டல் பண்ணாதவனும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கவே மாட்டான். ஆனா அந்த மீனவ மக்களுக்கு அந்த படம் இன்னைக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா they are facing it. அவங்க அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. சோ நீ இங்க ஒஸ்ட் அண்ட் லைஃப் ஒரு மூவியா அவருக்கு எடுத்துக்கிட்டாலும் அது இன்னைக்கு வரைக்கும் கனெக்ட் ஆகுது. புலியும் கிண்டல் பண்ணுவானுங்க, அந்த புலியோ கிளைமேக்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. சோ சொல்றேன், ஒரு இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், பட் இது எல்லாமே ஆட்ஸ் சோ மச் வேல்யூ இன் த லைஃப் ஆஃப் ரியல் பீப்புள். நீங்க வந்து ஒரு இது இருக்காங்கன்னா, ஒரு நரிக்குறவ கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இவரை தான் பிடிக்கும், இவரை தான் வந்து பார்ப்பாங்க. நீங்க அந்த கோடம்பாக்கம் ஏரியா பாட்டுல பாத்தீங்கன்னா அதுல ஆடினவங்க வந்து ரியல் பீப்புள், தே ஆர் நாட் ஆக்டர்ஸ். அவங்களும் அதுல வந்து இவர் கூடயே டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த பீப்புள், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தவங்க அவங்க. இதெல்லாம் வந்து இது எதுக்காக இதெல்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ரசிகர் மன்றமா இருக்கும் போது எங்க ஏரியால ஒரு அண்ணா இருந்தாரு, அவரு சில விஷயம் சொல்லுவாரு. இது வந்து செவி வழியா கேட்டு மட்டுமும் ரிலேட் ஆற விஷயமும் கிடையாது. ஒரு விஷயம் நான் என்னென்ன கேட்டிருக்கனோ, இன்னைக்கு வரைக்கும் நான் என்னென்ன கேட்டிருக்கனோ அது எல்லாமே அவர் பண்ணி நான் பார்த்திருக்கேன் ரியல் லைஃப்ல. அது கனெக்ட் ஆகும், இது பண்ணுவாரு, இதுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லுவாரு, அதுக்காக விஷயத்த அவர் படத்துல பண்ணுவாரு, அதுக்காக நான் ஸ்டெப்ஸ் எடுப்பாரு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு கஷ்டம் இருந்து நான் பண்றேன்னா அந்த விஷயத்த அவர் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்திலயுமே இந்த நம்பிக்கை தான் எனக்கு. நான் இதை வந்து நம்ம நிறைய வாட்டி இந்த ஸ்பேஸ்லயும் டிக்ளேர் பண்ணிருக்கோம். எனக்கு நாளைக்கு அவர் ஜெயிச்சிருவாருன்றது ஒரு நம்பிக்கை. ஜெயிச்ச அப்புறம் அது எல்லாருமே நம்புவாங்க. எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை, அத நாளைக்கு நீங்க எல்லாருமே மத்தவங்களுக்கு சொன்ன ஜெனரலா மத்தவங்கள நீங்க நம்ப போறீங்க அப்படின்னு. இன்னைக்கு சொல்லுவாங்க இவரெல்லாம் வந்து என்ன கவர்னன்ஸ் தெரியாம பண்ணுவாருன்னு. நோயிங் தட் மேன், ஃபாலோயிங் தட் மேன் திஸ் மந்தி இயர்ஸ் நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவர் கொடுக்க போற கவர்மெண்ட்ஸ் வில் பி அன்மேட்ச்ட். அதுவும் ஒரு பெஞ்ச் மார்க்கா தான் இருக்கும். உங்களாலலாம் அதை கனவுலையும் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் செய்வாரு. நீங்க கதறிட்டு தான் இருக்க போறீங்க. இந்த ஹேட்டர்ஸ்ன்ற கும்பல்ல இத கூட ட்வீட்டா இவங்க கீர்த்தி சுரேஷ் கூட போட்டிருந்தாங்க ரிலேட்டபிளா. லவ்னால மட்டும் வளர்ந்த ஆள் கிடையாது, ஒரு கட்டத்திலயும் மத்தவன் எதிராளி வைக்கிற ஹேட்டுனால வளர்ந்தவன். அதாவது சொல்லுவாங்க இந்த படத்துல டைலாக் மாதிரி கேஜிஎஃப்ல, டே அந்த ஆளுக்கு குரோத்ங்கிறது நீங்க வர ஹேட்டர்ஸ் எல்லாம் பெட்ரோல் மாதிரி, நீ எவ்வளவு அதிகமா வரையோ சும்மா தகன்னு எரிவான்ற மாதிரி he will go more heights and do greater things. So கண்டிப்பா நடக்கும். பட் ரொம்ப இப்ப பேசுற போது கூட எனக்கு கண்ணு கலங்குதுன்னா அது இட்ஸ் நாட் a easy mark. உங்க அப்பா தாண்டா படத்தை ஓட்டுறாருன்னு சொல்லி ஸ்கூல்ல கிண்டல் பண்ண பையன், அவன் கிட்ட நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற போது போட்ட சண்டையில இருந்து இன்னைக்கு வந்து the party, the so-called largest party, biggest party with the biggest cadre strength அடிச்சு நொறுக்கி உட்கார வச்சிருக்காருன்னா, இது வரைக்கும் நின்றுருக்கோம்னா என்னோட முன்னாடில இருந்து ஃபாலோ பண்றவன்லாம் இருக்கான். இவனுங்க அததான் என்ன நினைச்சிட்டானுங்க, 18 வயசு பசங்க மட்டும் தான் கூட நிக்கிறான், 17ன்னு கிறுக்க மாதிரி ஜோக்கர்ஸா தெரியறானுங்க நீங்க எல்லாரும். அந்த ஆளுக்கு இருக்கிற கூட்டம், அவருக்கு இருக்கிற டெமாக்லாம் வேற. இன்னைக்குதான் ஒத்துக்கிறானுங்க, ஓ இவ்வளவு நாள் நம்ம தான் ஒரு தனி உலகத்துல இருந்திருக்கோம், இந்த ஆளுக்கு வந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் வர கூட்டம் எல்லாமே உண்மைடான்னு இன்னைக்கு ரியலைஸ் பண்றானுங்க. குட். பட் நான் அடுத்து இன்னும் 4-5 பேட்ச் இருக்குண்ணா. 2031 வந்து வந்துருவாங்க அவங்க. ஐயோ 2031 50 வரைக்கும் புக் பண்ணியாச்சு. இனி ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க நினைக்கிறேங்க. அதாவது தளபதி நீங்க செய்தது வந்து ஒரு புரட்சி இல்ல, தன் எழுச்சியா வந்த மக்களோட இதுங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். விஎஃப்என், ஹரிஷன், எஸ்ப்ரோ, நீங்க வந்து துவக்கத்திலேருந்து இந்த டீம் வந்து எத்தனையோ ஸ்பேசஸ் நடத்தி எங்களை மாதிரி வந்து தன்னெழுச்சியா வரக்கூடியவங்களுக்கு ஒரு மேடையை கொடுத்து இந்த தளபதிக்காக பேச ஒரு மேடையை அமைத்து கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. நீங்க ஒரு ஐடி டீமா செயல்பட்டப்போ கூட எத்தனையோ பேரோட இங்க ஜனநாயகமா எங்களோட கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொண்டு சில இடங்கள்ல விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு நிறைய இடத்துல நீங்க பணி செஞ்சீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி. அதையும் தாண்டிங்க இவர் செய்தது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண புரட்சி. ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயம் நான் பண்றேன்னு இல்ல,
எங்க குரூப் நான் ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்விட்டரை விட்டு வாட்ஸ்அப் குரூப் போனதுல வந்துட்டு இங்க இருக்க அலெக்ஸ் எக்ஸ்பைரி, குமரன், விக்கி ப்ரோ, இங்க வந்து பேசாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து அறிமுகமான சையத் ப்ரோ, சுரேந்தர் ப்ரோ, கவினா இருக்கட்டும், இது வந்து நான் நிறைய பேரை மென்ஷன் பண்ணாம விட்டுருப்பேன். பட் இது வந்து ஆமா ரொம்ப ப்ரோ, ஒரு ஆமா ப்ரோ. யூனிஃபைடு சப்போர்ட், ஒரு யூனிஃபைடு சப்போர்ட். உங்களை ஒரு எவனுமே குடும்பமா ஒரு தான் ஈகோ நான் பாத்துருக்க உணர்ந்தேன். மாட்டான். ஆக்சுவலி ஒரு குடும்பமா தான் உணர்ந்தேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் விக்னேஷ் ப்ரோ வந்து கால் பண்ணும்போதோ, ஒரு இன்டர்னல் கால் பண்ணும்போதோ, உண்மையிலே வந்து ஏதோ ஒரு குடும்பத்துல உங்களெல்லாம் ரொம்ப நீண்ட காலமா தெரியும், உங்க கூட அப்படியே பயணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு தான் கொண்டு போனீங்க. எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு டீமா இருக்கீங்க. அதையும் தாண்டிங்க தளபதி இங்க செய்த ஒரு சாதாரண புரட்சின்னு பார்த்துட முடியாது. இப்ப 26 பொது தொகுதிகள்ல, அதாவது சொல்லக்கூடாது செய்யணும் அப்படின்னு சொல்லுவார்ல ஒரு படத்துல, அந்த மாதிரி இவர் வந்து சமூக நீதியை எப்படி நிலைநாட்டிருக்காருன்னு பார்க்க, தாழ்த்தப்பட்ட வர்க்கத்து மக்கள்லேருந்து பட்டியலின மக்களை வந்து பொது தொகுதியில அசால்ட்டா ஜெயிக்க வச்சிருக்காரு. இங்க சாதிய கடந்த அரசியல், மதம், சாதி, நாங்களாம் இங்க வந்தப்ப தற்கூரி பசங்க, பொடி பசங்க, நேத்து வந்த மழையில முளைச்ச காளானுங்கன்னு பேசின வாய்ங்களுக்கெல்லாம் காலாகாலமா ஒரே டெம்ப்ளேட்ல அரசியல் செஞ்சு பழகிட்டாங்க. நீங்கெல்லாம் இப்ப பயப்படுறீங்க, இந்த அரசாங்கம் வந்துருச்சு, பொறுப்புல உட்கார போறோம். இந்த தளபதி விஜய பின்தொடரிய கூட்டம் ரொம்ப கட்டுக்கோப்பான, ரொம்ப இதுவான கூட்டங்க. ஏன்னா நான் இது காலாகாலமா அனுபவிச்ச அரசியல்லாம் என்னன்னா, கேஸ்ட் அபியூஸ் பண்ணுவாங்க. கேள்வி கேட்ட வந்தவன விமர்சிப்பாங்க. அவனோட கேள்விய தாங்க முடியாம அவன லிசனர்ல சர்வாதிகாரத்தனமா, ஃபாசிசமா இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவன ட்ரோல் பண்றது, ஸ்டாக் பண்றது, அபியூஸ் பண்றது. இந்த அரசியல வந்து பண்ணவங்க நமக்கு வந்து ஒழுக்க பாடம் எடுக்க தேவையில்லைங்கிறது தான் இது. நீங்க ரொம்ப முதிர்ச்சியோட செயல்பட்டிருக்கீங்க. எல்லாத்தையுமே நம்ம இன்னுமே ஃபியூச்சர்லயும் பார்க்க போறோம். ஏஐ மினிஸ்ட்ரிலாம் இங்க வரும்போது ரியல் டைம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிரச்சனைகளை டேஷ்போர்ட்ல மானிட்டர் பண்ணக்கூடிய டெக்னாலஜிலாம் இங்க வரப்போகுதுங்க. எல்லாமே அடுத்த கேள்விகள்லாம் இப்பவே இவங்க கேள்வியா உருட்டுறவங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணு ப்ரோ சொல்லிக்கிறேன். ஒன்னே ஒண்ணு, விக்கிரவாண்டி மாநாட்டுல ஆல்ரெடி அண்ணா நகர் கான்ஸ்டியூன்சில கண்டெஸ்ட் பண்ண நம்மளோட தோழர் வந்து அவரு ஆல்ரெடி அதுக்கெல்லாம் ஒரு சாம்பிளிங் எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணி அவரோட இதுலயே மேனிஃபெஸ்டோ மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஒர்க்ஸ் இந்த நேத்து வந்து ஜெயிச்சுட்டு ஸ்ரீரங்கம்ல இருக்கிறதே யங்கஸ்ட் கேண்டிடேட் நம்ம ரமேஷ் ப்ரோன்னு சொல்லிக்கலாம். இங்க வந்து அவ்வளவு வாட்டி பேசியிருக்காரு நம்மளுக்காக. அவரு ஜெயிச்சு முடிச்சு வெளில வந்தோடனே இந்த உதார் விடுறது, பேசுறது இதெல்லாம் கிடையாது. அந்த மக்களுக்கு என்ன நான் பண்ண போறேன் அடுத்த இம்மீடியட்டா நெக்ஸ்ட் 6 monthsலங்கிறத பத்தி பேசியிருக்காரு. இங்க வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இது அமெரிக்காவா மாத்த போறேன்னுலாம் பேசல. இங்க ரொம்ப அடிப்படை கழிப்பறை வசதி கூட இல்லாம இருக்கு என் தொகுதியில. அத ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். இந்த மனுஷன் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடில இருந்து அந்த கேண்டிடன்சி சொன்னதுல இருந்து தெருவா வீடா 6 மாச குழந்தைய வீட்டுல விட்டுட்டு தெருவா இறங்கி போய் அந்த மக்களோட நின்னு என்ன உண்மையான பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. சோ இப்ப அவர்கிட்ட அந்த அதிகாரம் வரும்போது நம்ம கேடர்ஸ் வில் ப்ரூவ் அண்ட் தே வில் பி எக்ஸாம்பிள்ஸ். அந்த அண்ணன் மேல இவங்க வச்சிருக்க லாயல்டி, அண்ணன் இவங்களை நிக்க வச்சது நீ யோசிச்சு பாருங்க. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து நம்ம ஆட்டோ டிரைவர்னு அவர் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ விஜய ராமு அண்ணன் வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து அண்ணன் வந்து இது பண்ணதை இதை வந்து வீடியோவா எடுத்து வேற இந்த ஊபி திருட்டு நாய்ங்க வந்து என்ன பண்ணானுங்கன்னா போட்டு அவர் குடிச்சிட்டு வந்து அங்க நிக்கிறான் அப்படி இப்படின்னு அவதூறு பரப்புனானுங்க. அவர் அப்புறம் அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அவர் கேட்டிருக்காரு, அண்ணா நான் யாருண்ணா நான் யாரு? நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தா அந்த ஒரு ஆட்டோ ஓட்டுற டைம்ல அவர் ஒரு படத்துக்கு மூவி டிக்கெட் எடுத்து பார்த்து விசில் அடிக்கிற போது அவர் நினைச்சிருப்பாரா? ஏதாவது எதிர்பார்த்திருப்பாரா அவரு திருப்பி இவரை வந்து எனக்காக நாளைக்கு எலெக்ஷனுக்கு வர போறாரு, எனக்காக இவ்வளவு செய்வாருன்னு அந்த ஆள் யோசிச்சிருப்பாரா? பட் அதெல்லாம் மீறி இது எப்படின்னா ஒரு விசில்ல ஒரு ஆள் பெரிய ஆளா இருக்கான். அந்த விசில்ல வச்சே இந்த மக்களை கிண்டல் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பாப்புலேஷனை அந்த விசிலே சிம்பிளா வந்து அதை வச்சு அந்த தலைவன் ஜெயிச்சு காமிச்சிருக்கான். அந்த விசில் அடிச்ச பையன் இன்னைக்கு அந்த ஏரியா கான்ஸ்டியூன்சி எம்எல்ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்க். இந்த ஆர்க் ஆஃப் லைஃப் வந்து இது வந்து தெரியல. படத்துல எழுதுறவங்க கூட இப்படி கதையா எழுத முடியுமான்னு அவனால அவ்வளவு பெர்ஃபெக்டா யோசிக்க முடியுமான்னு தெரியல. அது அண்ணா அதான் சொல்றேன், நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அண்ணா வந்து திருப்பி அட்லி படத்துல நடிக்கணும் எய்ம் பண்றா. அண்ணா நிஜ வாழ்க்கையில அட்லி படம் காமிச்சிட்டு இருக்காரு.
ஆக்சுவலா தமிழனா ரியல் லைஃப்ல காட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா தளபதி இப்ப பண்ணது ஒரு பெஞ்ச் மார்க்குங்க. இந்த பெஞ்ச் மார்க் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் குறிப்பா ஒரு 2 வருஷம் தான். நம்ம இதுவரைக்கும் வசூல்ல தான் நம்பர் 1, கலெக்ஷன்ல தான் பெஞ்ச் இதுக்கு மார்க்லாம் அப்புறம் பண்ணோம். இது வந்து இதை எட்டணும்னு நினைச்சு வரவங்களையும் குறைச்சி மதிப்பிட்டு அசிங்கப்படுத்த மாட்டோம். அப்ப கூட நம்ம அவங்க கண்டிப்பா. சுதந்திரமா அவங்க என்ன பண்ணணுமோ பண்ண விட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன கரெக்டா பண்ணணுமோ பண்ணி மக்கள் ஆதரவு பெற்றுதான் அதை எதிர்ப்போமே தவிர இவனுங்கள மாதிரி இழி செயல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இது முடிவல்ல, ஆரம்பம். இனி ஒரு விதி செய்வோம். இனி எதிர்காலம் இளைஞர்கள் கையில். இதுதான் சிம்பிள் மெசேஜ். இந்த எலக்ஷனோட சிம்பிள் மெசேஜும் இதுதான். ஒரு எலெக்ஷன் எவ்வளோ மித்ஸ வந்து இந்த ஆளு பிரேக் பண்ணிருக்காருன்னு பாருங்க. இந்த ஆளு நான் உரிமையில சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சிஎம் சார் சொன்னா கோச்சுக்காதீங்க. பட் சொல்றேன், இந்த மனுஷன் வந்து இந்த எலெக்ஷன்ல எவ்வளோ விஷயத்த உடைச்சிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு பணம் வேலை செய்யும். ஒரு எலெக்ஷன் நெருங்குற போது ஒரு கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் நடக்கும். ஒரு இப்ப மத குருமார்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலயும் இருக்கவன் எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அவனுங்க எல்லாரையும் கையிலுக்குள்ள போட்டு அவனுங்களை கவனிச்சிட வேண்டியது. இந்த வாட்டி இது நடந்துச்சு. அந்த ஒரு கேஸ்ட் இது வந்து ரிலீஜியஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் கேஸ்ட் சம்பந்தமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அந்த கேஸ்ட்ல பெரிய ஆளை பிடிச்சி அவனை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நீ நம்ம ஆளுக்கு தான் ஓட்டு போடணும்னு பண்ற விஷயங்கள். பணத்தை வந்து இவனுங்க இறைச்சது வந்து இவனுங்க கல்லாவே இந்த வாட்டி இது வரைக்கும் அரசு கஜானா தான் காலியாகும். இவனுங்க கஜானா இந்த வாட்டி காலி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி he transcended across all these factors. எதுவுமே வேலை பார்க்கல. இவனுங்கெல்லாம் என்ன நெக்கல்ல இருந்தானுங்கன்னா கடைசி நேரத்துல காசு கொடுத்தா நம்மளுக்கு போட்டுற போறானுங்கன்னு உட்காந்துட்டானுங்க. எதுவுமே வேலை பார்க்கல. இது இல்லாம இவனுங்க சினி இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நாள் பண்ண இதை நேத்துதான் நம்ம வடக்கு நண்பர் ஸ்பேஸ்ல சொல்றாரு இது நடந்துச்சுன்னு. அவரையும் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அவரையும் எப்பவுமே நம்மளுக்கு அவர் எதிரா பிரச்சாரம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் எப்பவுமே அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகுது அவருக்கும். நான் இன்னைக்கு போய் சொல்ல போறேன் அவர் ஸ்பேஸ்ல, எப்பவுமே நீங்க ஆப்போசிட்டாவே இருங்க ப்ரோ. நீங்க எங்க வின் பண்ண மாட்டேன் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்பெல்லாம் தான் நாங்க இன்னும் பிரமாதமா வின் ஆறோங்கிற மாதிரி. பட் சொல்றேன், பட் இந்த மாதிரி அவங்க வந்து சினிமால பண்ண அட்ராசிட்டி அவ்வளவு சொல்றாரு நேத்து. ஐயோ என்னையா சொல்ற இதெல்லாம் எப்படி? எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க ஆல்ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கன்னட படம் வந்து டப்பிங் படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகும் போது அந்த படம் நல்லா ஓடுதுன்னா ரோஹிணி தியேட்டருக்கு போன் பண்ணி பராசக்தி படம் வந்த போது தான் நினைக்கிறேன். அப்ப என்ன அந்த காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு கரெக்டா? அந்த டைம்ல ஏதோ இவனுங்க படம் ரிலீஸ் ஆக போய் அந்த காந்தாரா நல்லா ஓடுது, அந்த ஷோவை தூக்கிட்டு இந்த ஷோ போடுன்னு டைரக்டா போன் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி இவனுங்க பண்ணாத அராஜகமோ பண்ணாத இதுவும் கிடையாது. இது they are not doing that for the first time so that இது தப்பு பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாட்டி இதே தப்பு பண்றானுங்க, திருப்பி திருப்பி பண்றானுங்க. ஆனா என்ன தைரியம்னா இது வரைக்கும் அவனுங்களோட அந்த காசு பணம் எல்லா பாலிடிக்ஸ், கேவலமான பாலிடிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீ காசு கொடுத்தாலும் அவன் வந்து இப்ப நீ காசு கொடுக்க போற, உனக்கு என்ன மனசுல அவனுக்கு தோணும்? என்கிட்ட ஒருவேளை காசையும் வாங்கிட்டு இவன் விஜய்க்கு தானே ஓட்டு போட போறான்னு தான் அவன் நினைப்பான். அதனால உனக்கும் டவுட் வரும், உனிமே நீயும் காசு கொடுக்க யோசிப்ப. காசு கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் அவங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சோ இவர் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்திட்டாரு. இதுக்கப்புறம் நீ அங்கேயும் நவர முடியாது இங்கேயும் நவர முடியாது. மூடிட்டு இங்க இருக்கிற உண்மையான அரசியலை பண்ணாத நீ பொழைக்க முடியும். இதனால யாரு கெட்டிங் பெனிஃபிட்டட்? நாளைக்கு நீ இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், ஃபியூச்சர்ல நீ என்னோட பெட்டர் பாலிடிக்ஸ் பண்ற, அதை பீப்புள் பார்த்தாங்கன்னா அந்த பெட்டர் பாலிடிக்ஸ்க்கு தான் நீ வின் ஆவியே தவிர மக்களை ஏமாத்தி அவங்க கிட்ட பணம் புடுங்கன்னா இதுக்கப்புறம் உனக்கு ஆட்சியே கிடையாது, வரவும் மாட்ட. ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஆட்சி நிலைக்காதுன்ற பயத்திலேயே நீ நல்லது செய்வ. இதனால யாருக்கு நல்லது? என் பீப்புள் வில் கெட் பெனிஃபிட்டட் எய்தர் வே. அதுதான் அவருக்கு இது. இவ்வளவு நாள் நீங்க வந்து சாரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்க வந்து ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க, உங்களோட அரசியல் மெயினா எதை சொல்றீங்கன்னா பாஜக ஒழிப்பு அரசியல். இவ்வளவு நாள் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஒரே எலெக்ஷன்ல முடிச்சு விட்டாரு. நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஏத்தி விட்டுருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணி இறக்கி உட்கார வச்சிட்டாரு. ஓகேவா? ஒரு சீட்டு வின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 4 சீட்டு வின் பண்ண இடத்துல. சோ அந்த ஓட் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் அந்த இதை பண்ணிட்டாரு. இப்போ இவர் இதை பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்போ நீங்க வந்து லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு அலையன்ஸ்ல இருக்க பார்ட்டிஸ்லாம் உண்மையாலுமே உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னா தளபதி கூப்பிடாம நீ இன்னைக்கு போய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா he has proved it. அப்படி நீயும் அவர் ஆப்ஷன் இல்ல, அவரும் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம்
உன்னை அவர் எடுத்துக்காம விட்டாருன்னா அவர் மேல தப்புன்னு சொல்லலாம், இல்ல அதுக்கு அவர் வேற ஏதாவது ரீசனிங் சொல்லலாம். ஆனா இப்பவும் நீ டிஎம்கே கூட ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உன்னோட உண்மையான ஐடியாலஜி என்ன? பிஜேபி எதிர்ப்புனா நீ டிவிகே கூட இருக்கணும். பிஜேபி எதிர்ப்பு இல்லைன்னா இவ்வளவு நாள் நீ அப்ப எந்த ஃபேக்டருக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கன்னு நீ யூ வில் கெட் எக்ஸ்போஸ்ட். இதனால அடுத்த வாட்டி நீ எடுத்த 2 சீட்டும் உனக்கு கிடைக்க போறது. ஒரு நிமிஷம், இன்னைக்கு திரும்ப நல்லா சூப்பரா எக்ஸ்போஸ் ஆனாரு. இன்னைக்கு நீ நியாயமா வந்து உண்மையாலுமே நான் ஒருத்தன் பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு அவன் போய் நின்றுக்கணும், நான் நிக்கிறேன், நீங்க பிஜேபியை மட்டும் உள்ள விடாம பாத்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு அவர் பண்ணதெல்லாம் உண்மையாலுமே எனக்கு பக்கத்துல வந்து வீரபாண்டி அங்கிள் எல்லாம் இருந்தாரு பாருங்க, அவர்லாம் நிக்கும் போது எனக்கு அப்படியே கப இரிட்டேட் ஆகுது அந்த பிரஸ் மீட்ல. ஓகே, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன் தலைவர், ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, இப்ப தலைவர் நிறைய பேரியர்ஸ் எல்லாம் வந்து உடைச்சுக்கிறாரு. சாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு காசு இல்லாம இதுக்கப்புறம் காசு கொடுக்கறதுக்கு எந்த கட்சியும் யோசிப்பான்.